இவர்களின் கனத்த மௌனத்திற்கு காரணம் என்ன நடக்கிறது என்பதை இவர்களுக்கு தெரியவில்லை. அச்சம் வந்துவிட்டது. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே இந்த ஊழல் தொடங்கிவிட்டது. குவார்டர் மதுபானம் 150 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா 20 ரூபாய் தான் அதோட உற்பத்தி செலவு, மீதி 130 ரூபாய் வரி. இவ்வளோ டாக்ஸ் மதுபானத்தில் மட்டும். திமுக அரசு வந்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், ஒரு கடைக்கு 1 லட்சம் பாட்டில் வருது, 50,000 பாட்டில் டாஸ்மாக் கோடவுனில் இருக்குது, 50,000 பாட்டில் நேராக ஃபேக்ட்ரியில் இருக்குது. புரியுதுங்களா சிஸ்டம்? புரியுது. இப்போது வரியே கட்டாமல் நேரடியாக விற்பனை செஞ்சால் அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ லாபம்? இப்போ இந்த 130 ரூபாயும் கருப்பு பணம் தானே. ஆர்கனைஸ்டாக அரசு செய்த ஊழல் இது, தனிநபர்கள் செய்த ஊழல் அல்ல. பிரபலமான பிராண்டுகள் எதுவுமே தமிழகத்தில் கிடைக்காது. பெர்சன்டேஜ் இவங்க அதிகமாக கேட்டாங்க, அதனால நாங்கள் தரமான ஒரு கேஸுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், அதனால கொடுக்க முடியாதுன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கேஸுக்கு. ஆமாம், ஏமா உலகம் பூரா புகழ்பெற்ற பேர் பட்வைசரு, அவன் எதுக்கு உங்களுக்கு ஒரு கேஸுக்கு இவ்வளோன்னு எதுக்கு காசு கொடுக்கணும்? நீங்கள் ஒரு டுபாக்கூர் பேர், ஐஸ் கோல்டு, டைகர் அப்படின்னு ஒரு பேர் நீங்கள் செய்வீங்க, மனுஷன் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் அண்டை மாநிலங்களில் சீந்த கூட மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் இங்கே விற்பனை ஆகுது? அப்போ இது விற்பனை ஆகணும்னா இதற்கு நீங்கள் ஒரு கேஸுக்கு இவ்வளோன்னு லஞ்சம் வாங்கும் பழக்கம் தொடங்கியது. சென்ற அரசியல் அரட்டையில் செந்தில் பாலாஜி அவர்களின் நண்பர்களின் வீட்டில், அதே போல் டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதே போல் மது ஆலைகள் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களின் வீட்டில், அவரோட நண்பர்களின் வீட்டில் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்களோடு எல்லாரோட வீட்டிலும் வருமான வரித்துறையினர் ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணும்பொழுது இதை எதன் அடிப்படையில்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை 13 வழக்குகள் டாஸ்மாக் சம்மந்தமாக பதிவு பண்ணிருக்காங்க. அந்த 13 வழக்குகள் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைடு நடக்குதுன்னா அதுவும் அரசியல் புள்ளிகள் பக்கம் போகிறாங்கன்னா அதில் ஏதாவது அரசியல் காரணங்கள் இல்லாமல் இருக்காது. இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி வந்தார். செந்தில் பாலாஜி மீண்டும் ரைடுக்கு உட்படுத்தப்படுவது ஏன்? அவர் நண்பர்கள் வீட்டில் விசாரிக்கப்பட்டது ஏன்? அதே போல் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் போய் விசாரிச்சுக்கிறாங்க. நீங்கள் இன்னும் சோதனை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க டெல்லியில் எப்படி இந்த மதுபான கொள்முதல் ஊழல் ஆம் ஆத்மி கட்சி, அதே போல் தெலுங்கானாவில் கவிதா சந்திரசேகர் இவங்கெல்லாம் எப்படி சம்மந்தப்படுத்தப்பட்டார்களோ அதே போல் இதுலேயும் செந்தில் பாலாஜி அவர்களோடு தொடர்புடையவர்கள் அனைவரும் சம்மந்தப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னீங்க. என்ன நடந்தது? விரிவாக அது குறித்து சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமது நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாம்சங் ஸ்ட்ரைக் பற்றி சொல்லி கொண்டிருந்தோம். அரசு கவனம் செலுத்தவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு பிறகு சாம்சங் ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்திருக்கிறது. மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு இதில் வரணும். தொழிலாளர்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்ததாக தெரியவில்லை. எந்த காரணத்துக்காக அவர்கள் எந்த கோரிக்கைக்காக வேலை நிறுத்தத்தை தொடங்கினார்களோ அந்த கோரிக்கை நிறைவேறாமலேயே தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பிவிட்டனர். நிர்வாகத்தின் பிடிவாதம் காரணமாக. அந்த 23 பேர் மேல் ஒழுங்கு நடவடிக்கை என்று நிர்வாகம் சொன்னது. அதை ரத்து பண்ணணுன்றது தான் தொழிலாளர்களோட கோரிக்கை. நிர்வாகம் உறுதியாக பேசாதீங்க அதை பற்றி. வேலைக்கு வந்தால் வாங்க, வரலன்னா போங்கன்ற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி இது முடிவுக்கு வந்திருக்கிறது. மகிழ்ச்சி. நிர்வாகமும் இறங்கி வரும். நிர்வாகத்தை இறங்கி வர வைப்பதற்கு அரசு உதவ வேண்டும்ன்றத கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன். அவங்களும் என்ன வேறு யாருக்காகவோ வேலை நிறுத்தம் பண்ணாங்க? தொழிலாளிகளின் உரிமைகளுக்காக வேலை நிறுத்தம் செய்தார்கள். அவங்கள நிர்வாகம் பீனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறது எதுக்குன்னா, இனிமேல் எவனும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அரசு தலையிட்டு தொழிலாளிகள் பாதிக்கப்படாமல் ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கு அரசு முன்வர வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விஷயத்தில் அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும்ன்றதை கோரிக்கையாக வச்சிடுறேன். அவர்கள் சொன்ன விவகாரத்துக்கு வரேன். நாம் இந்த நேர்காணலை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை 4 இடங்களில் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள், நெருக்கமானவர்களின் இடங்கள்னா இந்த ஒரு கொங்கு மிஸ் மணி அண்டு இன்னொரு கான்ட்ராக்டர், இவங்க வீட்டிலெல்லாம் சோதனைகள் அன்று இரவே முடிவடைந்து விட்டன. இன்று சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் இடம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால், அக்கார்டு டிஸ்டிலரிஸ், திமுக எம்பி திரு ஜெகதரட்சகனுடையது. கல்ஸு, இது பாண்டிச்சேரியை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவருடையது என்று சொல்லப்படுகிறது. 3 SNJ டிஸ்டிலரிஸு, ஜெயமுருகன், அவருக்கு எப்படி இந்த மதுபான ஆலை தயாரிப்பதற்கான லைசன்ஸ் கிடைத்தது என்றால், கலைஞரோட கதை வசனத்தில் ஒரு படம் தயாரித்தார், இளைஞன் என்று நினைவு. தயாரித்தார், வச்சுக்க லைசன்ஸை என்று கொடுத்தார்கள். ஸோ இதுதான் இதனோட பின்புலம். இப்போது இதுவரைக்கும் அமலாக்கத்துறையிடமிருந்து வெளிப்படையாக செய்தி குறிப்புகளோ தகவல்களோ வெளியே வரவில்லை. இந்த 3 நிறுவனங்களில் ஏன் இந்த சோதனை நடைபெறுகிறது என்பது பற்றி நாம் விசாரித்தவரை நமக்கு கிடைத்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே இந்த ஊழல் தொடங்கிவிட்டது. குவார்ட்ரு மதுபானம், ஒரு உதாரணத்துக்காக அதை எடுத்துக்கிறேன். குவார்ட்ரு மதுபானம் 150 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா 20 ரூபாய் தான் அதோட உற்பத்தி செலவு,
மீதி 130 ரூபாய் வரி. ஒரு உத்தேசமான அளவு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா அவ்வளோ டேக்ஸு மதுபானத்தில் மட்டும். ஸோ அரசுக்கு இந்த கவர்மெண்ட்டே அதில் தான் நடக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட 50,000 கோடியை நெருங்கி விட்டது டாஸ்மாகோட விற்பனை. ஸோ இது எப்படி இந்த மதுபானம் விற்பனை நடக்கிறது என்றால், மற்ற ஊர்களிலெல்லாம் தனியார் மதுபானத்தை விற்கலாம். தமிழகம் மற்றும் கேரளாவிலும் அரசே இந்த மதுபான விற்பனையை, சில்லறை விற்பனை அரசு மட்டும்தான் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு மதுபான ஆலை வச்சுருக்கீங்க. மதுபான ஆலை வைத்திருந்தால் அரசு டாஸ்மாக் நிறுவனம் உங்ககிட்ட இண்டென்ட் போடுவாங்க. இண்டென்ட் போட்டு உங்கள்கிட்ட எங்களுக்கு இத்தனை பாட்டில் வேண்டும் என்று சொல்லுவார்கள். நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த மதுபானத்தை எடுத்து டாஸ்மாக் ஆர்டர் போடுறாங்கல்ல, 1,00,000 பாட்டில் நீங்கள் வேணும்னு கேட்குறாங்க, 1,00,000 பாட்டில் நீங்கள் கொடுத்தால் அது டாஸ்மாக் கோடவுனுக்கு போகும். டாஸ்மாக் கோடவுனுக்கு போய் டாஸ்மாக் கோடவுன்லேருந்து டாஸ்மாக்கு தெரியும் எந்தெந்த கடைகளில் எத்தனை பாட்டில்கள் தேவை என்பதை விற்பனை அடிப்படையில் இவர்கள் இங்கிருந்து அனுப்புவார்கள். எல்லாம் கடையிலேருந்து கேட்கப்படும். கடையிலேருந்து இண்டென்ட், கரெக்ட், யூஆர் ரைட். கடையில் இந்த பிராண்டு நல்லா விற்கிது, இது மூவ் ஆக மாட்டேங்குது என்று சில கோரிக்கைகளை வைப்பார்கள். ஸோ இது அதிகமாக விற்பனை ஆகுதுன்னா அதுக்கு விற்கணும். அரசோட நோக்கத்தை சொல்லிடுறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மது விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அரசோட இலக்கு. இதுதான் உண்மை. இப்படி தான் இந்த விற்பனை நடந்து கொண்டு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 100% மேலே வரி விதிப்பு என்பதை நான் சொன்னேன். ஏடிஎம்கே பீரியடில் என்ன நடக்கும்னா, ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு 6,500 கொடுத்தாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக் கோடவுனுக்கு போகுது இல்லை, கோடவுனுக்கு போகாமல் நேரடியாக டாஸ்மாக் கடைக்கு போயிடுச்சுன்னா வரி கட்ட வேணாம்ல. கட்ட வேணாம். புரியுதுங்களா? கணக்கிலே வராது. இதில் வருமான வரியை மோசடி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஜிஎஸ்டி மோசடி செஞ்சால் தான் மத்திய அரசு வரலாம். ஆனால் மதுக்கு ஜிஎஸ்டி கீழே வராது. அது எப்படி வருமான வரி துணை வரும்? எக்ஸைஸ், கலால் வரி. அது பின்னாடி கடைசியாக சொல்கிறேன் ஏன் வந்தாங்கன்றது. நம்ம ஏற்கனவே அரசியல் காரணங்களை பேசிட்டோம். அதோட டெக்னிக்காலிட்டிஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் சிஸ்டம். ஓகேங்களா? இப்படி டாஸ்மாக் மூலமாக அல்லாமல் மதுபான ஆலையிலிருந்து நேரடியாக செய்யப்படும் விற்பனை அதிமுக காலத்தில் எப்படி செய்யப்பட்டது என்றால், கடைகளில் இந்த விற்பனை நடைபெறாது. டாஸ்மாக் கடையில் இந்த விற்பனை நடக்காது. பார் இருக்குல்ல, பாரில் சட்டவிரோதமாக வைப்பாங்க தெரியுமா, நைட்டு 10 மணிக்கு மேலே அங்கே இதை கொண்டு போயிடுவாங்க. ஒரு 2 கேஸு கொண்டு போய் அங்கே தள்ளி விட்ருவாங்க. எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு கடையில் தான் இந்த வேலை நடக்கும். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நைட்டு 10 மணிக்கு மேலே எல்லா கடையிலலாம் சரக்கு கிடைக்காது. ஒரு ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு கடையில் நைட்டு 10 மணிக்கு மேலே இல்லைப்பா சொல்லுவாங்க, அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடையில் இருக்கும். அங்கே பாரில் போய் இதை தள்ளி விட்ருவாங்க. ஒரு 4 கேஸ் 5 கேஸ். திமுக அரசு வந்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், ஒரு கடைக்கு 1,00,000 பாட்டில் வருது. 50,000 பாட்டில் டாஸ்மாக் கோடவுனில் இருந்து, 50,000 பாட்டில் நேராக ஃபேக்ட்ரியிலேருந்து. புரியுதுங்களா சிஸ்டம்? புரியுது. இப்போது வரியே கட்டாமல் நேரடியாக விற்பனை செஞ்சால் அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ லாபம்? 150 ரூபா லாபம் தான் வரும். உற்பத்தி செலவு 20 ரூபா போக ஒரு பாட்டிலுக்கு 150 ரூபா விலை, பாட்டிலில் 130 ரூபா லாபம். இப்போ இந்த 130 ரூபாயும் கருப்பு பணம் தானே. அண்டு நேற்றைக்கு முன்தினமோ நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எண்ட் டு எண்டு ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொன்னேன். ஸ்கேன் பண்ணால் எந்த ஃபேக்ட்ரிலேருந்து வந்துச்சுன்றது கூட தெரியணும். இதை ஏன் இவ்வளோ நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்றும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா, நீங்கள் கடையில் போய் இப்போ நான் வாங்குகிறேன் ஒரு பாட்டில், ஒரு பியர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பியர் வாங்குகிறேன். இந்த பியர் டாஸ்மாக் கோடவுன்லேருந்து வந்துச்சா இல்லை கல்ஸ் டிஸ்டிலரிலேருந்து வந்து ப்ரூவரிஸ்லேருந்து வந்துச்சான்றது எனக்கு எப்படி தெரியும்? மேலே அந்த ஸ்டிக்கர்லாம் பக்காவாக இருக்கும். அரசோட எக்ஸைஸ் ஸ்டிக்கரு, ஹோலோகிராம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கன்சியூமர் வாங்கிட்டீங்க ஒரு பாட்டில், இது ஃபேக்ட்ரிலேருந்து வந்துச்சா எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கள் வாங்குறது டாஸ்மாக் கடையில், எப்படி தெரியும்? தெரியாது, ஸ்கேன் பண்ண தான் தெரியும். பட் வாங்குறவங்க மேக்ஸிமம் எனக்கு பாட்டில் கிடச்சா போதும் தான். அவ்வளோதான். எனக்கு என்ன வந்துச்சு டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஆமாம், எனக்கு என்ன வந்துச்சு? இது ஆர்கனைஸ்டாக அரசு செய்த ஊழல். இது தனிநபர்கள் செய்த ஊழல் அல்ல. நாம் நமது சேனலில் தொடர்ந்து விரிவாக பேசி இன்றைக்கி புதைச்சிட்டாங்க இந்த கேஸை, மணல் கேஸை. நாம் தான் ஐஐடி கான்பூர்லாம் ஸ்கேனிங்லாம் பண்ணுறதுக்கெலாம் நாம் ஒரு முக்கிய காரணியாக இருந்தோம். மழை வந்துச்சுன்னா தண்ணி வெள்ளம் வந்துடும், எவ்வளோ மண் அள்ளுறதுன்னு தெரியாதுன்ட்டு நேராக ஃபீல்டுக்கெலாம் போனோம்ல. இப்போ நம்ம போய் அந்த மணல் விவகாரத்தை அதெல்லாம் எடுத்தோம். அப்போது அமலாக்கத்துறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஒரு மனுவில் 4,730 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அதை விட இது 10 மடங்கு என்று அமலாக்கத்துறையிலிருந்து எனக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா 10 மடங்கு 40,000 கோடிக்கு மேலே தாண்டுன்றாங்க. இந்த 5 வருஷம் நடந்ததில் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 40,000. திமுக அரசு வந்ததிலிருந்து எவ்வளோ போச்சுன்னு இன்னும் குவான்டிஃபை பண்ணலை. 40,000 கோடிக்கும் அதிகன்றது தான் இது வந்திருக்கக்கூடிய தகவல். அதான் இதில் 3 வரி ஏய்ப்புன்னு சொல்கிறாங்க சார். கலால் வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி.
நிறைய டாக்ஸஸ் இருக்குமா எனக்கு அது கலால் வரி மட்டும் மத்திய அரசுக்கு போகும். அதுக்கு பின்னாடி வரேன், கடைசியாக சொல்கிறேன். இந்த அடிப்படையில் இது ஹியூமாங்கஸ் ஸ்கேமு. இப்போது நாம் இங்கே இந்த பொதுவெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 10-12 ப்ரூவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. 10-12க்கும் அதிகமாக இருக்கும். ஏன் இந்த 3ல் மட்டும் நடக்குது? அக்காடு, கல்ஸு, எஸ்என்ஜே, இது 3ல் மட்டும் ஏன் நடக்குது? அக்காடு வந்து ஒரு ஜெகத் ரட்சகன், ஒரு கனெக்ட் இருக்கும் திமுக தலைமையோட. கல்ஸு யாரு? புருஷோத்தமன் திமுக. ஸோ அதனால் நடக்குது. அவரும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவார். ஆனால் புதுச்சேரிக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் தெரியலையே. லைசன்ஸ் வாங்கி பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒரு திமுக காரர். இப்போ எல்லாமே திமுகவுக்கு நெருக்கமாக எஸ்என்ஜே, ஓகேவா? அப்படி அல்ல, இவங்ககிட்ட மட்டும்தான் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. 10-12 இருக்குன்னு சொன்னேன்ல, நான் திருப்பி இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஏன் பட்வைசர் பியர் இங்கே கிடைக்கல? அந்த இதுக்கு செஞ்சு நீங்கள் இப்போ அண்டை மாநிலங்களுக்கு சென்றீங்கன்னா தரமான பியர்ஸ் எல்லாமே, எனக்கு ஹார்ட் லிக்கர் எனக்கு பற்றி விவரங்கள் தெரியல. ஹார்ட் லிக்கர்லேயும் வந்து இது மெக்டவல் பிராண்டி, இது மாதிரி விஸ்கியில் நல்ல பிரபலமான பிராண்டுகள் எதுவுமே தமிழகத்தில் கிடைக்காது. பர்சன்டேஜ் இவங்க அதிகமாக கேட்டாங்க, அதனால நாங்கள் தரமான ஒரு ப்ராடக்ட் கேஸுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், அதனால கொடுக்க முடியாதுன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கேஸுக்கு. ஆமாம், ஏமா உலகம் பூரா புகழ்பெற்ற பியர் பட்வைசரு, அவன் எதுக்கு உங்களுக்கு ஒரு கேஸுக்கு இவ்வளோன்னு எதுக்கு காசு கொடுக்கணும்? நீங்கள் ஒரு டுபாகோ பியர், ஐஸ் கோல்டு, டைகர் அப்படின்னு ஒரு பியர் நீங்கள் செய்வீங்க, மனுஷன் வாங்க மாட்டான். அதை மொதல் ஒரு பிராண்டை அறிமுகப்படுத்துகிறாங்க, வீரன் அப்படின்னு. வீரன் அந்த பேரை சொன்னாவே எல்லாம் நடுங்கிறாங்க. தம்பி அது வேணாம் தம்பி, அது இல்லை திருமணம் இருந்ததுல அப்போ நான் வாங்கி கொடுத்தேன் அந்த டைம். அப்புறம் காப்பர்னு ஒன்று இருக்குல்ல, காப்பர் ஒரு வாரம் நாருமா. இதெல்லாம் அண்டை மாநிலங்களில் சீந்த கூட மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் இங்கே விற்பனை ஆகுது? அப்போ இது விற்பனை ஆகணும்னா இதற்கு நீங்கள் ஒரு கேஸுக்கு இவ்வளோன்னு லஞ்சம் வாங்கும் பழக்கம் தொடங்கியது. ஆனால் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நேரடியாக டாஸ்மாக் விற்பனைக்கு செல்வதற்கு மற்ற தயாரிப்பு நிறுவனங்களை ஒப்புக்கொள்ளாதல்லவா? இன்னைக்கு வந்துருச்சுல ஐடி, ஜெயிலுக்கு போகணும்ல. நான் தொழில் பண்ணுறேன், வரியை கட்டிட்டு தொழில் பண்ணுறேன், எனக்கு அதுலேயே லாபம் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிறதுக்கு நான் உங்கள் ஊழலுக்கு நான் உடனேனா இன்றைக்கி நீங்கள் அக்கம்ப்ளிஸ். ஸோ அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று, திமுக கம்பெனினா ஈஸி இல்லை. நம்ம ஜெகத்து கணக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஜெகத்து, நம்ம ஜெயமுருகன் தலைவர் வச்சு படம்லாம் எடுத்தவர், தலைவர் கதை வசனத்தில் நம்ம புருஷோத்து, ஈஸியாக இருக்கும்ல. இப்படித்தான் நடந்திருக்கிறது. இதை டைரெக்டாக நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிமுக காலத்தில் நடந்தது. ஒரு கடையில் அது கூட இருக்கிற பாருக்கு மட்டும்தான் இந்த சரக்கு போகும். அது என்னன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எப்போ வைக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே தான்ப்பா. இப்போ போன தடவை கூட செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணப்படும் போதெல்லாம் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இல்லையா? ஆனால் இந்த தடவை ஒரு மௌனம் இருக்கிறத பார்க்க முடியுது. மீடியாக்களில் பேசலை, முதலமைச்சர் எதுவும் சொல்லலை. இந்த மௌனத்துக்கு என்ன சார் காரணம்? தொட்டுட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இது செந்தில் பாலாஜியை குறிவைத்த தாக்குதல் அல்ல. லியோ கேட்டார், டிவைஎஸ்சியில் 13 எஃப்ஐஆர் என்னமோ இருக்குது. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குன்ட்டு நானும் காலையில் வெப்சைட்டில் தேடி பார்த்தேன். டாஸ்மாகில் ஒரு 3-4 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறை வெப்சைட்டில் தேடி பார்த்தப்போ ஒரு 3-4 கேஸில் இது பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிஎம்எல்ஏன் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம். மணி லாண்ட்ரிங் என்ற அடிப்படையில் அவருக்கு வழக்கு பதிவு செய்யலாம். அதெல்லாம் அவசியம் இல்லை. டாஸ்மாகில் நான் பார்த்த எஃப்ஐஆரில் அல்சா மாலில் ஒரு எலைட் ஷாப் இருக்குது. அங்கே வருவாய்த்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சென்று திடீர் சோதனை செய்த போது 5000 ரூபாய் குறைபாடு இருந்தது என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் இன்வெஸ்டிகேஷனை நான் தொடங்கிய போது இது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சோதனை நடத்துகிறாங்க. என்ன பண்ணுவேன்? 5000 ரூபா தான் ஷார்ட்டேஜ், நீ என்னையா அக்காடு கல்ஸுக்கெல்லாம் எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்துச்சு. நீங்கள் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் இந்த விவரங்கள் தெரிய வரும்போது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இக்னோர் பண்ண முடியுமா? அதை அது எஃப்ஐஆரில் 5000 ரூபா ஷார்ட்டேஜ், நான் அதுக்கு மேலே எதுவும் விசாரிக்க மாட்டேன்ட்டு நீங்கள் உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை சொல்லலாம், அமலாக்கத்துறை ஏன் அதை செய்ய வேண்டும்? சரி, அந்த மயிலாடுதுறை பக்கத்தில் வந்து சைனைட் குடிச்சிட்டு அதில் சைனைட் கலக்கப்பட்டதுன்னு ஒரு அறிக்கை வச்சு அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கல்ல. இது ஸ்டேட் போலீஸ் பண்ணணும்ல, மர்டர்ல சஸ்பிஷியஸ் டெத்து அட்லீஸ்ட். அப்படின்னா அதில் தாராளமாக வரல. இது குடோனுக்கே போல குடோனுக்கே போல நீ சைனைட் கலந்து நேராக வித்தனா ஃபேர் இனஃப். இவங்களோட மௌனம் என்னத்தை மறைக்க ட்ரை பண்றாங்களா? இது அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. லியோ அழகாக சொன்னார், டெல்லி மதுபான ஊழல், ஆம் ஆத்மி கட்சியை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்களா? ஊழல் எதிர்ப்பை மையமாக வைத்து உருவான கட்சி ஆம் ஆத்மி கட்சி. ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு உன்னோட லட்சணம் தெரிஞ்சிச்சு பார்த்தியான்றதுனால தான் இன்று அவர்கள் டெல்லியிலேயே தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதனால தான் நேராக அந்த
ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் முதல் முறையாக ஒரு கட்சியை குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள். இண்டிவிஜுவல்ஸை தான் இவ்வளோ நாள் சேர்ப்பாங்க. ஒரு கட்சி, அரசியல் கட்சியை குற்றவாளியாக சேர்த்தது அந்த வழக்கில். அந்த வழக்கில் தண்டனை ஆச்சுன்னா அந்த கட்சி தேர்தலில் கட்சியே போட்டிட முடியாது. கேஜ்ரிவால் இல்லை. இல்லை, ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு கட்சி எப்படி பலியாட முடியும்? அது நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்க கோர்ட்டில். அப்போ ஆம் ஆத்மியில் இருக்கிறவங்கள கேஜ்ரிவால் தான் ஊழல் பண்ணியிருக்காரு, கேஜ்ரிவாலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு. அப்படி ஒரு நிலைமை வந்தால் கேஜ்ரிவாலே அதை ஒப்புக்கொள்ளணும். நான் தான் அதை பண்ணேன், எனக்கு கட்சிக்கு சமம். அப்புறம் அவர் இல்லைன்னா கட்சி ஏது? அட்லீஸ்ட் கட்சியாவது இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இது செய்தது. ஸோ அப்போ இங்கே திமுகவுக்கு அது சிக்கலாகும்னு சொல்கிறீங்களா? இப்போ தான் நம்ம சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது திமுக சேர்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொள்கையில் உறுதியுடையவர், திமுக அரசை, திமுக குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலும் காட்டி கொடுக்க மாட்டார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். புருஷோத்தமனும் ஜெயமுருகனும் அப்படியே இருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆம் ஆத்மி அந்த டெல்லி லிக்கர் பாலிசி வழக்கில் கேஜ்ரிவாலை கைது பண்ணதே கோ-அக்யூஸ்டு கன்ஃபெஷனில் தானே. கவிதாவை கைது பண்ணது கோ-அக்யூஸ்டு கன்ஃபெஷனில் தானே. அவங்க பெயில் கொடுக்கும்போது இதுதான் சொல்கிறாங்க, கோ-அக்யூஸ்டு கன்ஃபெஷனை எடுத்துக்கிட்டுலாம் நீங்கள் போட்டு இவ்வளோ நாள் ஜெயிலில் வைக்கக்கூடாதுன்னு தான் பண்ணாங்க. இதில் இவங்ககிட்ட கன்ஃபெஷன் வாங்க முடியாதா? இவங்க 50% சப்ளையை டாஸ்மாக்லேயே காட்டாமல் கொடுக்கறதுக்கு செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை செந்தில் பாலாஜி வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டாரா கரூருக்கு? வேறு யாருக்கு போயிருக்கோம்? அதான் சிறையில் இருந்தாரா சார்? இந்த ஆட்சியில் 10 நாட்கள் சிறையில் இருந்தார். 1.5 வருஷம் 560 நாள். அப்போ யார் வாங்கப்பா? தென்னரசுவா? சரி, தென்னரசுவே வாங்குறாருன்னு வச்சுக்கோ, அவரே வச்சுப்பாரா? நான் சொல்கிறேன் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரஃபாக வச்சுக்கோ 40,000 கோடின்னு வச்சுக்கோ. 40,000 கோடியும் செந்தில் பாலாஜி எடுத்துருக்க முடியுமா? செந்தில் பாலாஜியே கேட்டாலும் சரி ஜெயிலில் இருந்தாங்கன்றோம். முடிஞ்சா? நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். டாஸ்மாக் அலுவலகம், அக்கார்டு அலுவலகம், கல்ஸ் அலுவலகம், எஸ்என்ஜி அலுவலகம், இங்கே மட்டும்தான் 3வது நாளாக இன்று சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஸ்கேமோட வால்யூமை பாருங்கள். ட்ராக்கிங்கே இல்லை. இப்போது உங்களுக்கு கேள்வி எழலாம், வித்து முடிச்சிட்டாங்க, இனிமேல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1, முதல்வர் எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? 2 கேள்விகள் எழலாம். இப்போது அக்கார்டு எடுத்துக்கோ. அக்கார்டில் இன்றைக்கி 1,00,000 பாட்டில் உற்பத்தி ஆகுது. வெளியில் எவ்வளோ பாட்டில் போகுது? 1,00,000 பாட்டில் போகுது. இந்த 1,00,000 பாட்டில் எங்கே போகணும்? குடோனுக்கு, டாஸ்மாக் குடோனுக்கு போகணும். 50,000 பாட்டில் டாஸ்மாக் குடோனுக்கு வந்திருக்கு, மீதி 50,000 பாட்டில் காணான்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போது இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம், 1,00,000 பாட்டில் உற்பத்தி ஆகிருக்கு, 50,000 பாட்டில் கணக்கு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். ஆமாம், நாங்கள் 50,000 தாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம் எங்கள் இதில் கம்பெனியில். மற்ற எல்லா தொழில்களையும் நீங்கள் தொழில் தொடங்கி நடத்தலாம். அரசு அதிகாரிகள் எப்போதாவது ஆய்வுக்கு வருவார்கள். மதுபான உற்பத்தியில் மட்டும் அரசு அதிகாரி உங்கள் ஆலையிலேயே குடியிருப்பார். டிஆர்ஓ மாநில அரசின் அதிகாரி தானே. ஒவ்வொரு டிஸ்டிலரிலையும் ஒவ்வொரு ப்ரூவரிலையும் டிஆர்ஓ ஒருத்தர் போஸ்டிங் இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே கணக்கெலாம் எழுதி வச்சுருப்பாங்கல்ல. அந்த கணக்கே தப்பாக எழுதிருந்தா அப்போ அந்த டிஆர்ஓவும் சேர்த்து சிறை செல்வார். அந்த டிஆர்ஓவை அந்த சார், நான் கணக்கு எழுதும்போதே நான் 50,000 பாட்டில் தான் எழுதியிருக்கேன். ஆனால் 1,00,000 ப்ரொடியூஸ் பண்ணி நான் 50,000 குடோனுக்கு அனுப்பிச்சிட்றேன், 50,000 நேராக டாஸ்மாக் அனுப்பிச்சிட்றேன். அப்போ வந்து எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது 50,000, நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுவீங்க 1,00,000? கரெக்டு. அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு மொலாசஸ் வாங்கியிருப்பீங்கல்ல, அது ட்ராக் ஆகுதா? உங்கள் ஆலைக்கு எவ்வளோ மொலாசஸ் சப்ளை ஆகிருக்கு? இவ்வளோ மொலாசஸில் இவ்வளோ மதுபான பாட்டில் உற்பத்தி பண்ணலாமா? சரி, இவ்வளோ தான் உற்பத்தி பண்ணேன்னு சொல்கிறீங்க, மீதி எங்கள் மொலாசஸ் காட்டுங்க. அப்போ மொலாசஸை தனியாக விற்றுட்டிங்களா? மொலாசஸை வாங்கினா நீங்கள் உங்களுக்கு தானே வாங்கினீங்க. அப்போ அதுக்கு இத்தனை பாட்டில் வந்துருக்கணுமே. சிசிடிவி இருக்குது, எக்ஸிட் என்ட்ரி இருக்குது. there is no perfect crime சொல்லுவாங்கல்ல. அதுதான். அப்போது சட்டவிரோதமாக ஒரு 50%, 20%, 30% சட்டவிரோதமாக விற்பனை செய்வதை அந்த மதுபான ஆலையிலேயே இருந்த டிஆர்ஓ தடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? டிஆர்ஓ டெப்யூட்டி கலெக்டர் ரேங்க் ஆஃபீஸர் தடுத்திருக்கணும்ல. தடுக்காமல் இருந்தது அவர் குற்றம். இப்போ அவரை கைது செஞ்சாங்கன்னா உன்னை யார் தடுக்க வேண்டான்னு சொன்னதுன்னா உங்களுக்கு அங்கே போஸ்டிங் போட்டது யார்? மாநில அரசு. அது வந்து செந்தில் பாலாஜி தான் வரல, சீஃப் மினிஸ்டர். டிஆர்ஓ போஸ்டிங் சீஃப் மினிஸ்டர். கேட்டிங்கல்ல, முன்னாடி போட்டாங்க வீடியோ, தொட்டுப்பார் சிண்டிப்பான், தொட்டுட்டாங்க. அதான் அமைதி. இல்லை, அவங்க அந்த கழிவறை ஊழலுக்கும் எதுவும் பேசலை, இதுக்கும் எதுவும் பேசலை. கழிவறையும் பெரிய ஊழல், இது திஸ் இஸ் ஹியூஜ். அதுவும் ப்ளஸ் இல்லை சார், அவங்க வந்து எதெல்லாம் வந்து லைக் ஒரு பச்சையாக மாற்றுறாங்களோ அது குறித்து அவங்களால பேச முடியல. எப்படிப்பா பேச முடியும்? இந்த கழிவறை குறித்து விரிவாக எடுத்து வச்சோம். பொய்யுங்க. ஏன்பா எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க? பச்சை பொய்யை சேனலில் பேசுகிறாங்கன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்க மாட்டாங்க. நேரம் போட சொல்ல போய் இங்கே நீங்கள் டாய்லெட் போட்டால் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே இத்தனை கோடி செலவு பண்ணிட்டாங்க, 430 கோடி செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க.
பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் கக்கூஸ் 77வது வார்டில் நீங்கள் கக்கூஸ் இருக்குது எங்கே? ஒரு வேலை இருந்தால் அவங்களே வீடியோ எடுத்து போட்டு. ஆமாம், அந்த இடத்துக்கு தான் ஃபேக்ட் செக்னு ஒரு தம்பியை வச்சுருக்காங்களே. தெரியுதுங்களா? இவர்களின் கனத்த மௌனத்திற்கு காரணம் என்ன நடக்கிறது என்பதை இவர்களுக்கு தெரியவில்லை. அச்சம் வந்து விட்டது.